தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. ஆதிபராசக்தியின் அம்சமான ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் அவதார தினமான சித்திரை மாத வளர்பிறை தசமி என்று கொண்டாடப்படுவதுதான் வாசவி ஜெயந்தி. அமைதி, அகிம்சை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக திகழும் வாசவி தேவி கலியுகத்தின் காக்கும் தெய்வமாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது, வாசவி ஜெயந்தி கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருக்கையிலையில் வீற்றிருந்தனர். கைலையின் முதன்மை காவலரான நந்தி பகவான் புனித கங்கையில் நீராடுவதற்காக புறப்பட தயாராகிறார். தாம் சென்று விட்டால் இறைவனுக்கு காவல் வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு சமதி என்கிற மகரிஷியிடம் தாம் திரும்பி வரும் வரை கைலையின் வாசலில் காவல் காக்கும்படியும், யார் இங்கு வந்தாலும் இறைவனின் அனுமதி பெற்றே உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டு புறப்படுகிறார். சமதி முனிவரும் நந்தீஸ்வரர் சொன்னபடியே காவல் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கோபத்திற்கு பிரசித்தி பெற்ற துர்வாச முனிவர் அங்கு வருகிறார். அவரை சமதி மகரிஷி உடனடியாக உள்ளே அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தினால் சமதி முனிவரை பூமியில் மனிதனாக பிறக்கும்படி துர்வாசர் சாபமிடுகிறார். அதன்படி சமதி மகரிஷி ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் பெனுகொண்டா நகரத்தில் குசும சிரேஷ்டி என்ற பெயரில் பிறந்து குசம்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இந்த சூழலில் சிவபெருமானின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த நந்தியம் பகவான் அவரது காலில் விழுந்து வணங்குகிறார். அப்பொழுது தன் காலிலும் விழாமல் சிவபெருமான் தனிமையில் இருக்கும் பொழுது அவருடைய காலில் விழுந்ததால் தம்மை நந்தி பகவான் அவமதித்து விட்டார் என்று நினைத்த பார்வதி தேவி நந்தியை பூமியில் பிறக்கும்படி சபிக்கிறார். தவறு செய்யாத தம்மை சபித்ததால் பார்வதி மீது கோபம் கொண்ட நந்தி பகவான் பார்வதி தேவி பூமியில் பிறந்து கன்னியாக வாழ்ந்து அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று சாபமிடுகிறார். அதன் பிறகு பார்வதி தேவியும் நந்தி பகவானும் துர்வாசரால் சாபம் பெற்று ஏற்கனவே பூமியில் அரசனாக வாழ்ந்து கொண்டு வந்த குசும சிரேஷ்டி குசும்பாம்பிகை ஆகியோருக்கு பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். விருபாட்சன் என்ற பெயருடன் நந்தி பகவானும் வாசவாம்பா என்ற பெயருடன் பார்வதியும் வளர்ந்து வருகிறார்கள். வாசவாம்பா வாசவி என்று அழைக்கப்பட்டார். வாசவி தான் தெய்வாம்சம் பொருந்தியவள் என்பதை உணர்த்தும் வகையில் பிறந்தவுடனேயே அவள் தன் பெற்றோருக்கு 4 திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறாள். பின்பு சாதாரண குழந்தையாகி அவள் வளர்ந்து வருகிறாள். அவளை வாசவி என்றும் கன்னிகா பரமேஸ்வரி என்றும் பெயரிட்டு அழைத்து சீராட்டி வளர்த்து வருகிறார்கள் மிக்க கவனத்தோடு பெற்றோர். கன்னிகா பரமேஸ்வரிக்கு திருமண வயது எட்டியது. அவளை மணமுடித்து கொடுக்க பெற்றோர் வரன் பார்த்தனர். ஆனால் அந்த வாசவியோ சிவனையே மணாளனாக அடைவேன் என்று சொல்லி தவம் இருந்தாள். அந்த தேசத்தின் மன்னன் விஷ்ணுவர்தன் என்பவன் இந்த கன்னிகா தேவியின் அழகை குறித்து கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் கன்னிகா தேவியோ அதை மறுத்து தான் ஈசனை மட்டுமே அடைவேன் என்று உறுதியாக கூறுகிறாள். இதனால் கோபம் கொண்ட அந்த மன்னன் அவள் வாழ்ந்த ஊரையே சாம்பலாக்கி விடுவேன் என்று எச்சரிக்கிறான். ஊர் மக்களில் பலர் பயந்து கொண்டு வேறு ஊர்களுக்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் மீதம் இருந்த மக்களோ நம் அன்னையுடன் நிற்கிறார்கள் ஒரே அணியில். அப்பொழுது அன்னை தான் யார் என்பதை அந்த மக்களுக்கு விளக்கி கூறுகிறாள். விஸ்வரூப தரிசனமும் காட்டி அவர்களுக்கு ஆசி வழங்குகிறாள். தன்னால் தான் அனைவருக்கும் வேதனை என்று நினைத்த வாசவி தன் குலப்பெருமை காப்பதற்காக தன்னை மாய்த்து கொள்ளவே முடிவு செய்கிறாள். அதற்கு பெரியோர்களின் சம்மதத்தையும் வாங்குகிறாள். பெறுவதற்கரிய தரிசனம் கண்டதால் அனைவருக்கும் முக்தி நிச்சயம். எனவே என்னோடு மேலுலகம் செல்ல தயாராக இருப்பவர்கள் என்னுடனே அக்னி பிரவேசம் செய்யலாம். மற்றவர்களையும் கண்டிப்பாக அவர்களுடைய சந்ததிகளையும் நான் கலியுகம் முடியும் வரை காப்பேன். யாரெல்லாம் என்னை கன்னிகா பரமேஸ்வரி என்ற திருநாமத்தை ஒருமுறை சொல்லி சரணடைந்து வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் சகல தீங்கிலிருந்தும் நான் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாள் கன்னிகா தேவி. பின்னர் அங்கிருந்த ஆலயம் முன்பு ஒரு பெரிய அக்னி குண்டம் ஒன்று அமைக்கப்பட்டு அதில் வாசவியின் அக்னி பிரவேசம் நிகழ்ந்தது.
வாசவி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரியாக தோன்றி அங்கிருந்த அனைவருக்கும் அருள் காட்சி கொடுத்து மறைந்து விடுகிறாள். 102 கோத்திரத்தினரின் குழந்தைகள் வயோதிகர்கள் தவிர அந்த ஊரில் வாழ்ந்து வந்த அனைவரும் அதே அக்னிகுண்டத்தில் கன்னிகா தேவியோடு சேர்ந்து இறங்கி மறைந்து விடுகிறார்கள். அடுத்த கணமே விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறிவிடுகிறது. புயல், மழை, காற்று என்று அந்த பகுதியே அமர்க்கலப்படுகிறது. மன்னனின் படைகள் எல்லாம் சிதறி ஓடின. நடந்தவற்றை அறிந்த விஷ்ணுவர்தனின் மகன் ராஜராஜ நரேந்திரன் அன்னை வாசவியின் சகோதரனான விருபாட்சனை, அதாவது நந்தி பகவானை அணுகி மன்னிப்பு கோரினான். மேலும் அன்னைக்கு ஒரு ஆலயம் எழுப்பி வழிபடுவதாகவும் வாக்கு கூறி அவ்வாறே ஒரு திருக்கோவிலையும் எழுப்பினான். அன்று முதல் வாசவி தேவி அனைவருக்கும் தெய்வமாக மாறினாள். வாசவி தேவி வழிபாடு பின்பு நாடு முழுவதும் பரவியது. தமிழகத்திலும் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரிக்கு பல திருக்கோவில்கள் அமைந்திருக்கிறது. கலியுகத்தில் பக்தர்களின் துன்பம் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரம்தான் கன்னிகா பரமேஸ்வரி. இந்த அற்புத அவதாரம் நிகழ்ந்த நாள்தான் வாசவி ஜெயந்தி. குறிப்பாக பெண்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டிய நாள்தான் இந்த வாசவி ஜெயந்தி. அன்னையை வழிபட்டால் சத்ரு பயம் நீங்கும், வேண்டும் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. திருமணமாகாத பெண்கள் கன்னிகா பரமேஸ்வரியை மனதில் நினைத்து கொண்டு 48 நாட்கள் தியானத்தில் இருந்தால் அன்னை மனம் மகிழ்ந்து அவர்களுக்கு திருமண வரம் அருள்வாள் என்பது ஐதீகம். பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று, மாங்கல்ய பலம் வேண்டும் என்றும் இந்த நாளில் விரதமிருந்து வாசவியை வேண்டி நலம் பெறுகிறார்கள். திருமணமாகாத பெண்கள் திருமணத்திற்காகவும், குழந்தை பேறு இல்லாத பெண்கள் குழந்தை பேருக்காகவும், திருமணமாகி குழந்தை பெற்ற பெண்கள் குடும்ப நலனுக்காகவும் அருகில் இருக்கும் கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்றோ அல்லது தங்களுடைய பூஜை அறையிலேயே கன்னிகா பரமேஸ்வரியின் புகைப்படத்தை வைத்தோ வணங்கி வழிபட்டு பேறு பெறலாம் என்பதை கேட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.